அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026 மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றமான எதிர்காலத்தை இந்த மாதத்தில் எப்படி நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால தான் முன் கோபம் வர்றது. உங்களுக்கு கோபம் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப அன்பு வச்சுட்டிங்கன்னா அடிமையாக இருப்பீங்க. தப்பு பண்ணிட்டாங்க, யாராக இருந்தாலும் மன்னிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரர். அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலையும் அள்ளி கொடுக்கறதுலையும் தனக்கு இல்லைனால் கூட தானம் கொடுக்கறதுலையே ரொம்ப வள்ளல் சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரர். சிம்ம ராசிக்காரன்னா கொடுக்கக்கூடிய ராசி தான், கை நீட்டி வாங்கக்கூடிய ராசி இல்லை. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட, ஆனால் அந்த இடத்துல சாதாரண வேலையாக இருந்தாலும் ஆனால் எல்லாருக்கும் ஐடியா சொல்லக்கூடிய அளவுக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சிம்ம ராசிக்காரர் இருப்பீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, நாம் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்ட திறமையான ஒரு சாமர்த்தியமான குணம் கொண்ட சிம்மராசிக்காரர் கிரக பெயர்ச்சிகள் சமீப காலங்களால் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால மனக்குழப்பங்கள் அடைஞ்சிருப்பீங்க. காரணம், ஜென்மத்தில் கேது. சிலருக்குள்ள பார்த்தோம்னா இடமாற்றம். அதாவது எல்லாமே ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சமீப காலத்தில் பின்னோக்கி வந்துட்டுருப்பீங்க. அப்படின்னா வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும், பண பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும், விரயங்கள் அதிகரிச்சிருக்கும். ஏன்னா கண்டகச்சனி அது முடிஞ்சு இப்போ பார்த்தோம்னா அஷ்டமத்து சனி. அப்போ 3 வருஷ காலமாக சரியில்லை. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், ஏதாவது ஒரு முயற்சிகள், அது வாழ்க்கை திருமணம் விஷயமாக இருக்கட்டும், அல்லது தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்கட்டும், தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா, வீடு கட்டலாம்னா முழுசாக கட்டி முடிக்க முடியாது. இடம் வாங்கலாம்னு நினச்சோம்னா கிரையம் பண்ண முடியாது. அப்படியே ஒன்று வாங்கியிருந்தாலும் விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லையா நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று பார்த்தோம்னா, சிலருக்கெல்லாம் திருமணம் வாழ்க்கை, சிலருக்கு அதாவது ரொம்ப நம்ம ஒழுக்கமாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், கரெக்டாக இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தோம்னா அந்த திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். நம்மளை விட மோசமாக இருக்கிறவங்களுக்கு அருமையான இடத்துல மாப்பிள்ளை அமைச்சிருச்சு, அருமையான இடத்துல பொண்ணு அமைச்சிருச்சு. நாம் ஒரு ஐடியா கொடுத்தோம், அவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலங்கிறத நம்மளால் அவங்களுக்கு நல்லது நடந்தது, ஆனால் நமக்கு நல்லது நடக்கலை. அப்படியே ஒரு நல்லதை வந்தாலும் நெருங்கி வருது, கடைசி வீட்டில் பார்த்தா விலகி போயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண முடியாத ஒரு கிரக பாதிப்புகள் ஒன்று இருந்தது. அதை விட 7ஆம் இடத்துல ராகு ஆச்சுங்களா. அதாவது யாரை நம்புகிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றம், எது எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இதுதான் போயிட்டு இருந்தது. கவலையே பட வேண்டாம், நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டீங்களோ அதுக்கு உண்டான ஒரு மாற்றத்தையும் நீங்கள் இதனால் உழைச்சி முயற்சி எடுத்து, அதாவது 1% நமக்கு கரெக்டாக நடந்ததுன்னா அது 100% உருவாக்கிடுவோம். ஏன்னா 99 சக்ஸஸாக இருக்குது, 1 பிரேக் ஆகிட்டு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1% நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, அள்ளுன கோடிகள் அள்ளக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசிக்காரர். சின்னதெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. எதை அனுபவிக்கணும்னு நினச்சாலும் நேர்மையாக இருக்கும், அதை விட பெருசாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள் தான். ஆனால் எல்லா திறமைகள் இருந்தாலும் இன்றைக்கி ஏமாளிகள் கூட, இன்றைக்கி அடுத்தவனை மோசம் பண்ணுறவங்க கூட, அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுறவங்க கூட நல்லா இருக்கிறான். நம்ம நல்லவங்களாக இருந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம 4 பேருக்கு உதவி செய்தும் இன்றைக்கி ஏமாளிங்கிற ஒரு இதோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமே, எப்போ நம்ம சாதிக்க முடியும், எப்போ நம்ம இந்த வைராகி குணத்தில் வெற்றியாக்க முடியுங்கிற உங்களுடைய தேடல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதம் இந்த மே மாதம். சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலத்தை நிச்சயமாக அது எதிர்காலத்தை அற்புதமாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். ஏன்னா கிரக பெயர்ச்சிகள் பார்க்கும்போது நிச்சயமாக, அதாவது பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான்
ஆட்சி பலத்தை அடைவாருங்க. ஆச்சுங்களா? அப்போது பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய ஒரு பிரார்த்தனைகள், அவங்க செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். சிலரில் பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர் எல்லாம் இடத்த விட்டு இடம் மாதிரி எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா வாழ்ந்த குடும்பம் நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா? எல்லாருக்கும் உதவி செய்த குடும்பம், நம்மள பேரை சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி நாம் சம்மந்தமில்லாத இடத்துல, சம்மந்தமில்லாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுள் மாற்றம் கொடுப்பாராங்கிற ஒரு நிலை மாறி மாற்றம் கொடுத்துட்டாருங்கிற ஒரு நிம்மதி நிச்சயமாக கிடைச்சே தீரும் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு. சரிங்களா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, அடுத்தவங்களை அதிகமான கூட்டு தொழில்கள் வேண்டாம், இவங்களால் நமக்கு நல்லது நடந்துடும், இவங்க தான் நம்மளை காப்பாற்றுருவாங்க அப்படின்னு யாரு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாங்க. அது உங்களுக்கு சாத்தியப்படாது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும், நிதானமாக இது பண்ணணும். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? இருக்கிறத சரிப்படுத்தலாம். சரிங்களா? இருக்கிறது ஒரு அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும், முடியாத பட்சத்துக்கு வேணால் மாற்றலாம், தவிர அவ்வளோ சாதனம். அதே மாதிரி இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, பழைய வீடை புதுப்பிக்கிறது, சரிங்களா, இதெல்லாம் பண்ணலாம். ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்த விற்கணும் நம்மளால் நினச்சிட்ருப்போம். 10 ரூபா போடுற பொருள் நம்மக்கிட்ட இப்போ 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 7 ரூபா வந்தால் கூட கொடுத்துடலாமே, நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அது கூட முடிய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. வர்றாங்க, பார்க்குறாங்க, அது நடக்க மாட்டேங்குது. சில கடன் பிரச்சனைகள் அப்படின்னா கடன் வாங்க மாட்டோம். கம்பீரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம சிம்மராசிக்காரர். ஆனால் இன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு சில வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, உழைப்பு சிந்துவீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்து பார்த்தீங்களா? அந்த அங்கீகாரம் இனி வரக்கூடிய காலத்தை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மே மாதத்திலிருந்து உருவாக போகுது. காரணம் பார்த்தோம்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பலத்தோடு இருப்பார். சரிங்களா? அப்போது இந்த நேரம் வீடு கட்டுறது மட்டும் கிடையாது, இடம் வாங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் தேவையான ஒரு விஷயம், அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு சில விஷயங்கள் நெருங்கி வரும். அன்பு யார் வச்சுமோ, யார் மேலே வச்சுமோ, யார் நம்மளை ஏமாற்றப்பட்டாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, அவங்களே உங்களை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. காலமும் நேரமும் கை கொடுக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நம்மளை யார் வீழ்த்தணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஆனால் அதே பலவீனமாக இருக்கிற போது, எவ்வளோதான் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோதான் யதார்த்தமாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், அந்த இடத்துல நம்ம ஏமாளி ஆகிடுவோம். ஏமாளி ஆக்கப்படுத்திடுவாங்க. சரிங்களா? விவரம் தெரிஞ்சு நம்ம சிக்கிக்குவோம். அதுக்கு நேரம்தான் காரணம். அப்போது இந்த நேரம், இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால சரியான முடிவுகள் எடுங்க. தீர்க்கமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கு வரும். எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லி இருக்கிறதுனால, அதாவது பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும், சில பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும், சிலர் இடம் மாறி போகணும்னு இருக்கும், சிலர் சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூர் வெளிநாட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். புரியுங்களா? சிலர் பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருப்போம், சில வாஸ்து நம்மளுக்கு இந்த வாசல் சரியாக இருக்கும், இந்த வாசல் சரியில்லாமல் இருக்கும், அந்த வாசல் நம்ம குடியிருப்போம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கிறது இல்லை. இப்போ சம்பாரிச்சது பார்த்தோம்னா எவ்வளவோ இருக்கும், மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமில்லை, 10 ரூபா கடன் வாங்கி வச்சுட்டேன், அப்படிலாம் இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் பார்த்தோம்னா டக்குன்னு எல்லாமே நமக்கு நஷ்டமாயிட்டு இருக்குது. என்னன்னே தெரியல. அதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கோணுங்க. சரிங்களா? ஆனால் உங்களுடைய ஜாதகத்தையும் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி, அதாவது உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எது எப்படி செய்யலாங்கிறது நீங்கள் தீர்மானிங்க. நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக அமையப்போகுதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.